கனகாம்பிய குளம் பாருங்க, தண்ணி முட்டி பாயுது. என்ன மீன் இது? என்ன கையால பிடிச்சு? கனகாம்பிய குளத்தின் அழகெல்லாம் வந்து இப்போ தண்ணி வாய்க்க மட்டும்தான் இப்படி வழியா. இப்போ நாங்கள் போய்க்கொண்டு எரணமாடு குளத்தை பார்த்துட்டு வான்பாயிரை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் எரணமாடுக்கு போய்க்கு முன்னுக்கு இருக்கிற கனகாம்பிய குளம் தண்ணி முட்டி பாயுது. அதைத்தான் காட்சிப்படுத்த போகிறோம். காரணம் அதில் தெரியுதான் கனகாம்பிய குளம். கிட்ட போயிட்டு பார்ப்போம். கனகாம்பிய குளம் பாருங்க, தண்ணி முட்டி பாயுது. அங்கேயும் வந்து மீன் பிடிக்கிறாங்க நிறைய பேர். என்ன மீன் இது? என்ன கையால பிடிச்சு? பாயிற தண்ணியில குழம்பு விலை மாதிரி வச்சு பிடிக்கணும். தண்ணி அந்த இது மட்டும்தான் அந்த கட்டு இருக்கு, அதெல்லாம் முட்டி பாயுது. இந்த கனகாம்பிய குளத்தின் அழகெல்லாம் வந்து இப்போ தண்ணி வாய்க்க மட்டும்தான் இப்படி வடிவா இருக்கு. மற்றும்படி இப்படி முட்டி பாயாது. இந்த இப்போ இரண்டு மாதிரி அது மாதிரி தண்ணி திறந்து விடுற அப்படி ஒன்றும் இல்லை. தண்ணி முட்டி பாஞ்சா இந்த இல்லை 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 இது இஞ்சால போகுது. இதுக்கும் அதுக்கும் தண்ணியால தொடர்பே தவிர இதுலேருந்து பக்கத்தில் நான் இரண்டு மடுக்கணும். அப்படி எதுனா தொடர்ச்சியால தண்ணி போகுது. அப்படி வளைஞ்சு போகிற தண்ணி இப்போ இது அங்கெல்லாம் போகுது. ஓ இது இந்த தண்ணி வளைஞ்சு இஞ்சால போகுது. இதில் முட்டி பாலி வளைஞ்சு போகுது. கிட்டத்தட்ட இது ஒரு கலிங்கல் மாதிரி தான். கலிங்கல் தான். என்ன தண்ணி முட்டி பாய்க்க அதில் இது ஈஸி. இதில் அப்படி பிடிக்க அதில் வந்து ஏந்தினும். மீன் வருது தானே, விஷயம் வருது. இந்த பக்கம் பீச்சுனா மங்கால வந்து அந்த நுழம்பு வேலையை வச்சு பிடிச்சே ஏந்தினோம். அதில் ஓடி வரைக்க வர மீனை பிடிக்கணும். அதே மாதிரி அதுலேயே நிற்கிறாங்களா, அதுலேயே ரெண்டு பேர் நிற்கிறாங்க. நாம் எப்பொழுது அந்த பக்கமும் நிற்கிறாங்க.
வணக்கம் ஐயா. சொல்லுங்க தம்பி. இப்போ இது கலாம்பிய குளத்தில் எப்போ பிடிச்சி தண்ணி பாயுது? நேற்றுலேருந்து பாயுது. நேற்று எத்தனை மணிலேருந்து? எத்தனை மணி வரும்? 3 மணிக்கு. 3 மணிலேருந்து. இப்போ நீ பாய வலிக்கிட்டே இப்போ எத்தனை நாள் பாயும் பழமையா? பழமையான்னு நான் சொல்லல தம்பினா மழை பெய்யறதை பொறுத்தான் சொல்லலாம். மழை பெய்யல. ஏன்னா மழை பெய்ய பாஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு வந்து மீன் பிடிக்கிறது? மீன் என்ன வீசி பிடிப்பீங்களா இல்லை அந்த அப்படி? வீசியும் பிடிப்பாங்க வலை. இப்போ எத்தனை மணி வந்தீங்களா பண்ணி மீன் பிடிக்கிறது? காலம் வந்து அதெல்லாம் வந்து எத்தனை எவ்வளோ மீன் பிடிக்கல? மீன் பிடிக்கல. அநேகமாக வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ள தான் பிடிச்சிருக்கேன். எவ்வளோ போகுது 1 கிலோ மீன்? 500 ரூபா தான் போகுது 1 கிலோ மீன். எல்லாம் ஜப்பானா இல்லை? ஜப்பான் கோல்டன் அப்படி கலவன் எல்லாம் பேர். எங்கே இந்த எந்த குளத்தோட தொடர்பு? எங்கே இந்த மீன் பேர்? இந்த மீன் வந்து அநேகமாக வந்து பின்னச்சி குளத்துக்கு, இந்த பின்னச்சி இல்லை முருவாண்டி குளம் இருக்குது அங்கே வந்து. ஆமாம், முருவாண்டி குளத்துலாம் தொடர்பு இருக்குது. கனராயன் குளம் தொடர்பு இருக்குது. ஓகே ஓகே. அங்கே தான் அப்படி தண்ணி அங்கே இருக்கிற மீன் எல்லாம் அப்படியே வரும். இங்கேருந்து வேறு மீன் இங்கேருந்து வரும். அப்போ அந்த இந்த ஒரு சீசனுக்கு மட்டும்தான் நீங்கள் மீன் பிடிப்பீங்க? இந்த சீசனுக்கு மட்டும். மற்றபடி குளத்துக்கு வீசையில். வீசையில். சரி.